மேலறை தியானம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மெலிசா லெவி, ரெனசி, USA. தலைப்பு அவர் செட்டையின் கீழே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். ஒரு மாதத்துக்கு முன் எனது முட்டையிடும் கோழிகளுள் ஒன்றை காணவில்லை. எல்லா இடங்களிலும் தேடினேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மிகவும் சிநேகமான கோழியானதால் எனக்கு மிகவும் கவலையாயிருந்தது. சில நாட்களின் பின் நான் வெளியே போவதற்கு கதவை திறந்த நேரத்தில் வாசல் படியருகே அந்த கோழி அமர்ந்திருந்தது. அதற்கு 2 பேச்சு கொடுத்த பின் அதை தடவுவதற்காக குனிந்தேன். அந்த நேரத்தில் அதன் சிறகுகளுக்கூடாக ஒரு சிறிய தலை எட்டி பார்த்து வெளியே வந்தது. அதைத் தொடர்ந்து 4 குஞ்சுகள் வெளியே வந்தன. எல்லாம் தாயின் சிறகுகளுக்குள் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றன. நான் அவைகளை தூக்கி கொண்டு போய் வீட்டில் பாதுகாப்பான இடத்தில் வைத்தேன். எனக்கு ஓய்வாக இருக்கும் நேரங்களில் தாய்க்கோழி குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறது என்பதை அவதானித்தேன். ஏதாவது ஒரு பெரிய சத்தம் கேட்டதும் தாய் தனது சிறகுகளை விரிக்க குஞ்சுகள் அதற்குள் ஓடும். தாய் சிறகுகளால் அவற்றை மூடிவிடும். ஒவ்வொரு முறையும் அவைகள் அப்படி ஓடும் நேரங்களில் 91ஆம் சங்கீதம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. கடவுள் எமக்கும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் தருகிறார். எமக்கு ஏற்படும் களைப்பினாலும் வேறு காரணங்களாலும் நாம் அவரிடம் போக மறந்தாலும் எம்மை பாதுகாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தினால் எம்மை நிரப்புங்கள். உங்கள் பிரசன்னத்தினால் எம்மை மூடி எம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஆண்டவரே எனது ஆறுதலும் அடைக்கலமுமாயிருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் சமாதானமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.